தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. தவக்காலம் 5வது வாரம், வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, துன்பத்தில் துணை நிற்பவர் நம் ஆண்டவர். நாம் படுகின்ற துன்பங்களைக் கண்டு கண்களை மறைத்து கொண்டு ஓடி விடுபவர் அல்ல, மாறாக துணையிருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவன் குரலுக்கு செவி கொடுத்தார். எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் அவர் மீட்டார் என்று சொல்லப்படுகின்றது. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், தளவுற்ற மக்களை திடப்படுத்துகின்ற சொல்லி திடப்படுத்துகின்ற தேவனாக நம் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நெருக்கடியான வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் என் குரலுக்கு செவி கொடுத்து ஆலயத்திலிருந்து எனக்கு தன் அருளை வழங்கினார் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லி காட்டுகின்றது. ஆம், நம் தேவன் நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆற்றல் தருபவராக இருக்கின்றார். நாம் எதிர்படுகின்ற எல்லா விதமான துன்பங்கள் மத்தியிலே இஸ்ரேல் மக்களோடு உடன் நடந்து அவர்களுக்காக போராடி அவர்களுக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்த கடவுள் இன்றும் நம்மோடு இருந்து நமக்காக போராடி நமக்கு வெற்றி பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். அதைத்தான் கடந்த வந்த நாட்களிலே நாம் படிக்கிறோம். நேர்மையாளருக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பல, ஆனால் அவை அனைத்திலும் இருந்து கடவுள் அவர்களை காப்பாற்றுகின்ற வார்த்தை கேட்டார் போல நாம் நேர்மையாளர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக சிறப்பான இந்த தவக்காலத்திலே தவ முயற்சினாலும் நோன்பினாலும் தான தர்மங்கள் வழியாகும் இறை அன்பை அதிகமாக சுவைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் நம் வாழ்வில் கடந்து போவது இயல்பு. அன்றாட வாழ்விலே நாம் சங்கடங்களை சந்திப்பது இயல்பாக அமைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இன்றைய வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மை திடப்படுத்துபவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது எரேமியாவுடைய முறையீடும் புலம்பலும் அவருடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது. எரேமியா புலம்புகின்றார், முறையிடுகிறார். ஏன்? எரேமியா அழைக்கப்படுகின்ற பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரத்தை படிக்கின்றோம். நானோ சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லி தன்னை பற்றி எரேமியா சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்கிறார், நான் என் வார்த்தை உன்னில் வைப்பேன், நான் உன்னை எங்கே அனுப்புகின்றேனே அங்கே போ, எதை சொல்ல சொல்கிறேனோ அதை சொல் என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார். நான் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருப்பேன், ஒருவரும் உன்னை மேற்கொள்ள முடியாது வாக்குறுதியும் கொடுக்கின்றார். ஆனால் எரேமியா இறை வார்த்தையை கேட்டு அந்த பணியை செய்ய முற்படுகின்ற பொழுது எதிர்ப்புகளையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கின்றார். அவருடைய சொந்த இனமே, அவருடைய நண்பர்களே அவருடைய அழிவுக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர் மேல் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறார்கள், பதுங்கி இருக்கின்றார்கள். இப்படி வெளியிலிருந்து துன்பம் வருகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தை அதை பாதிக்கின்றது. நான் சொல்வதனாலே தானே இந்த எதிர்ப்புகள், நான் சொல்லாமல் இருப்பேன், இனிமேல் என்னுடைய வார்த்தை நான் பேசாமல் இருப்பேன் என்று சொல்லி அவர் உள்ளத்திலே எழுகின்ற போராட்டத்தோடு அவர் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதனையும் அவர் மேற்கொள்ள முடியவில்லை. நான் இனிமேல் பேச மாட்டேன், இறைவார்த்தை அறிவிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் என்னால் அது இயலவில்லை, அது என் உள்ளத்திலே பற்றியும் தீயாய் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி உள்ளத்தின் போராட்டத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த உள்புறமும் போராட்டம், வெளியிலும் போராட்டம், இந்த இரண்டுக்கும் மத்தியிலே சிதைந்து போய் மனமுடைந்து போய் நின்று கொண்டிருக்கின்ற எரேமியா புலம்புகின்றார். 27 ஆண்டவரே, என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன், என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன், உன்னோடு இருப்பு என்று சொன்னாய், ஆனால் எங்கே? இதோ என் வாழ்விலே எல்லா பக்கம் துன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றன என்று சொல்லி தன் புலம்பலை வெளிப்படுத்துகிறார். அதன் அடையாளம் இதோ என் நண்பர்கள் கூட என் அழிவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற சொல்லி ஆண்டவர் நோக்கி புலம்புகின்றார். இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற எரேமியா அந்த புலம்பிலேயே, அந்த குற்ற உணர்விலேயோ அல்லது தாழ்வு மனப்பான்மையிலேயோ அந்த எதிர்மறை எண்ணத்திலேயோ அவர் மறைந்து போய்விடவில்லை, அது நிலைத்து நின்று விடவில்லை. மாறாக தன்னை அழைத்த இறைவன் தன்னோடு இருப்பதை அவர் உணர்கின்றார்.
துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, இன்னல்கள் மத்தியிலே கடவுள் தன்னோடு இருப்பதை உணர்கின்றார். ஆண்டவர் இதோ துன்பத்தின் மத்தியிலே ஒரு தென்றல் காற்றாக என்னை கடந்து வரும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் தொடர்ந்து அவர் பாடுகின்றார். இதோ ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல் என்னோடு இருக்கின்றார். அவரை தாண்டி ஒருவரும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இதைத்தான் திருப்பாடல் 90 அழகாக சொல்லு. உன் பக்கம் 1000 விழலாம், உன் வலப்பக்கம் 16,000 விழலாம், எதுவும் உன்னை அணுகாது, எதுவும் உன்னை தீண்டாது. ஆண்டவர் எனக்கு பக்க பலமாய் இருக்கின்றார். ஆண்டவர் எனக்கு கோட்டையாக இருக்கின்றார். ஆண்டவனை சூழ்ந்து காக்கின்ற கற்கோட்டையாக இருந்து, அரணாக இருந்து என்னை காத்துக்கொள்பவராக இருக்கிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கை எரேமியாவுக்கு இருந்தது. அதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இதோ என்னை துன்புறுத்துவோர் இடறி வருவார்கள், ஏனெனில் என் சார்பாக இருப்பவர் என் தேவன். பவுலுடையார் ரோமர் 10 சொல்வார் அல்லவா, ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? இதுதான் எரேமியாவின் நம்பிக்கை. துன்பங்களும் துயரங்களும் அவரை வாட்டினாலும், உள போராட்டம் அவரை மனக்குழம்படைய செய்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவரை தொடர்ந்து முன்னேறச் செய்தது, இறைவனையை செய்ய தூண்டியது, தொடர்ந்து இறைவாக்கினர் பணியில் நிலைத்திருக்க அருள் புரிந்தது. ஆம் அன்பு சகோதரமே, இது எரேமியாவுடைய இந்த நிகழ்வை நாம் நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம்பிக்கையுள்ள மனிதர்கள் தான், ஆண்டவரை தேடி வருகின்ற மனிதர்கள் தான். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்விலே நான் ஆண்டவரை தேடுவதாலும், இறை வார்த்தை படிப்பதினாலும், இறைவனுக்கு உகந்தவனாக வாழ்வதினாலும், நேர்மையை கடைபிடிப்பதினாலும், உண்மையை சொல்வதினாலும், பிறரை மன்னிப்பதினாலும் இத்துணை சிக்கல்கள், இத்துணை இடையூறுகள், எதிர்ப்புகள், அவமானங்கள், சறுக்கல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோமே. அப்பொழுது நம்முடைய மனம் போராடி இருக்குமே, நான் நல்லதுதானே செய்தேன், நல்லவனாகத்தானே வாழ முயற்சித்தேன், அவர்களுக்கு உதவி செய்யதானே முற்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இந்த துன்பங்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருப்பீர்கள். இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்திருப்பீர்கள். அதே போல நம் வாழ்விலே பிறர் நமக்கு எதிராக எழுகின்ற துன்பங்களை கண்டு மனம் கசந்து அழுதிருப்பீர்கள். இதோ இந்த சமயத்திலே இறைமைய வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம். துன்பத்திலே நம் தேவன் துணை புரிகின்றார். நம் பக்கத்திலே கடவுள் வலிமை வாய்ந்த வீரனை போல இருக்கின்றார். நம் வாழ்வில் வருகின்ற துன்பங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அவை அனைத்திலும் இருந்தும் கடவுள் நம்மை மீட்க வல்லவர், நமக்கு துணை புரிய வல்லவர். நமக்கு எதிராக எழுகின்ற எதுவும் வாய்க்காது போகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அதை நிறைவேற்றுவார். எதுவும் நம்மை தீண்டாது, எதுவும் நம்மை அணுகாது, எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஒரு சில நாட்களில் அது நம்மை மேற்கொள்வதை போல தோன்றலாம், ஆனால் கடவுள் நம்மை கைவிடார். அவர் நம்மை தன் உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறார், நம் மார்போடு அணைத்து கொண்டிருக்கின்றார். அவரை தாண்டி எதுவுமே நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது துன்பத்தின் மத்தியிலும், துயரத்தின் மத்தியிலும், இக்கட்டில் மத்தியிலும் நாம் தொடர்ந்து புன்முறுவலோடு, மகிழ்ச்சியோடு அன்றாட கடமைகளை செய்ய முடியும். ஆண்டவருக்கும் அந்த மக்களாய் வாழ முடியும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒருவன் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால்தானோ, தெய்வீக